ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏசி ஃபேமிலிஸ். இப்போ நம்ம வந்து வாழைக்காய் ஃப்ரை பண்ண போகிறோம். அது ஒரு சின்ன மசாலா அரைச்சி பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு வாங்க. வாழைக்காவை தூளை சீவி இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா ஒரு மிக்ஸ் பவுலில் கொஞ்சம் ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 4-5 மிளகு, கொஞ்சமாக சோம்பு, சிட்டிக்கை வந்து சீரகம் போட்டதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இருந்தாலும் சரி, இல்லை கடையில் வாங்குகிற குழம்பு மிளகாத்தூள் இருந்தாலும் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் போட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நம்ம அரைச்சிட்டு வந்துடணும். இந்த மாதிரி பேஸ்ட் ஆகிட்டதுக்கப்புறமா ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் கடுகு, கொஞ்சமாக உளுந்து, சோம்பு, சீரகம் இது பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்க்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ பாருங்கள், வேக வச்சு எடுத்துருக்கேன் இல்லையா, இந்த அளவுக்கு வெந்துருச்சுன்னா போதும். அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுட்டு நல்லா அந்த எண்ணெயோடு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை ஆகி வரணும். இப்போ இந்த வேக வச்ச வாழைக்காவை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியெல்லாம் வடித்து கொஞ்சம் தண்ணி இருந்தால் போதும். நல்லா கிண்டி மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுண்ட நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு அது வதங்கி வரணும். இப்போ நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். உப்பு தேவையான அளவு ஆல்ரெடி நம்ம வாழைக்காயில் போட்டிருக்கோம், அதனால் தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க, என்ன வேணாம். இப்போ பாருங்கள், சூப்பரான வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது தயிர் சாதம், ரச சாதம், இந்த மாதிரி எல்லா வெரைட்டிக்கும் 3 சாதத்துக்குலாம் சூப்பரான ஸ்டைலிஷ். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.